எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்பவே சூப்பரா இருக்கோம். ஆஃப்டர் லாங் டைம் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் வானியா ஜெய். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் காத்துட்டு இருந்த ஒரு சூப்பரான லாங் வீடியோ நம்ம சேனல்ல போட்டாச்சு. பார்த்துடலாமா? இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் கணக்கு போட்டு பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ வந்து எத்தனை கிலோ வாங்கியிருக்கோம் அண்ட் என்னெல்லாம் புது பட்டாசு வாங்கியிருக்கோம், மெயினாக பசங்களுக்கு வெடிக்கிற மாதிரி சூப்பரான பட்டாசுலாம் இந்த வாட்டி வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் ஒன்றா பார்க்கலாமா? கிலோ கணக்கில் வாங்குறது பெஸ்ட் இல்லை நம்ம தனித்தனியாக வாங்குறது பெஸ்ட்டான்றது இந்த வாட்டி தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நாங்க வாங்கின ஷாப்ல பாத்தீங்கன்னா 1 kg வந்து 499 போட்டிருந்தாங்க. ஸோ வந்து 12 kg கிட்ட வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டவுட் வரலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே தீபாவளிக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டிருந்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கமே பட்டாசு வாங்குறதுக்குன்னு கேட்கலாம். கரெக்ட் தான். பட் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். நான் ஆஃபீஸ் கோயிங்கிறதுனால ஸோ டைம் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குதுங்க. கரெக்டாக போயிடுது. வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, எடிட்டிங்னு சொல்லிட்டு எல்லாமே நானே தான் பார்ப்பேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு வீடியோ. இனிமேல் நான் கரெக்டாக அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம பார்க்குற வெடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஹெலிகாப்டர் மாதிரி வந்து பறந்து போகிற ஒரு வெடி. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. பசங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே அவங்க அப்பா எல்லாமே பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் எப்பயுமே எல்லா தீபாவளிக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஷார்ட்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா பசங்க வந்து அதை தான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து 30 ஷார்ட்ஸ் இது. ஸோ வீட்டில் பசங்க வெடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வெடிலாம் வாங்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும் அண்ட் பசங்களுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வெடியாக இருக்காது, எல்லாமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து புஸ்மான் டைப்பில் கொஞ்சம் ஸ்பார்க் வர மாதிரி அந்த மாதிரியான வெடி தான். ஸோ அதே கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிங் பாப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எல்லா பட்டாசையும் எப்படி எப்படி வெடிக்குது இதெல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா இல்லையான்றதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் தீபாவளி விலாகில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். அது இன்னும் ஒரு 2 daysல வந்துடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிண்டர் ஜாய்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பசங்களுக்கு ஏதோ அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நேம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த நேம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பட்டாசு வந்து என்ன இதில் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. ஸோ வெடிச்சு பாரு தான் தெரியும். ஸோ கிண்டர் ஜாய், அதுக்கப்புறம் டெட் பூல், இதுவும் வந்து ஒரு ஷார்ட் தான். ஸோ இது எல்லா பட்டாசுமே பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் கணக்கு கிடையாது, வெயிட் வைஸ் தான் கணக்கு. ஸோ எல்லாமே வெயிட் தான். இதுவுமே நல்ல வெயிட்டில் இருந்துச்சு. ஸ்னோ டாக்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து வெடிச்சு பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. எனக்கும் சின்ன வயசுலேயே பட்டாசு வெடிக்க ரொம்ப பிடிக்கும். இந்த பட்டாசு வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதோ இல்லையோ 2 பேருமே இந்த 1.5 நாளாக அந்த பேகு பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க. ஸோ விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதும் சரி என் பக்கத்தில் வந்து 2 பேரும் ஆஜராயாச்சு. ஸோ ஒரு பேகு முடிஞ்சாச்சு. ஸோ இன்னொரு பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பட்டாசுலாம் இப்போ தான் வருது. ஸோ வந்து பேட்டு, பாலு, கிட்டார்லாம் வந்துருந்து சொன்னாங்க. ஸோ கிட்டார் வந்து அவ்வளோ லைக் பண்ண மாட்டான். லக்கிக்கு வந்து பேட் பால் ரொம்ப பிடிக்குன்றதுனால ஸோ பேட் பாலும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து ஒரு பிளாஸ்ட் ஆகுற மாதிரி, அதாவது பிளாஸ்ட் மீன்ஸ் வெடி கிடையாது, நல்லா ஒரு பேப்பர் பிளாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பார்க்கிள் அந்த மாதிரியான வெடி. இது கூட பார்த்தீங்கன்னா வந்து வேலும் மயிலும்னு போட்டிருக்கு. ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் கிலோ கணக்கில் வாங்குறது பெஸ்ட்டு இல்லை நம்ம தனித்தனியாக வாங்குறது பெஸ்ட்டான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணபடி பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக வாங்கும் போது எம்ஆர்பியில் நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க பட்டாசு எல்லாமே. ஸோ அதில் பெருசாக லாபம் வருமானது எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி நம்ம கிலோ கணக்கில் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாகும். ஏன்னா கிலோ கேஜி மட்டும் தான் நம்மளுக்கு கணக்கு போடுவாங்க. ஸோ ஒரு எம்ஆர்பி ரேட் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்றதுனால கணக்கில் வராது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் தனிப்பட்ட ஒப்பீனியன் தான் இது. ஸோ நீங்கள் யாராச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கி நைட்டே கெனி குட்டியும் லக்கி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டாசெல்லாம் எடுத்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பஸ்ஸு கிராக்கர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாக வந்து பசங்களே வந்து வெடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பயம் இல்லாத ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 daysல நம்மளோட தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ அண்ட் கிராக்கர்ஸ் வீடியோ எல்லாத்தையுமே நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய்.